நீயும் இசக்கியும் வேண்டுதல்ல நிறைவேற்றுறதுக்கு திருத்தணி முருகன் கோயில் போயிட்டு வந்துருங்கம்மா. உன் கல்யாணம் நடந்ததுனாலதான் அன்னபூர்ணி அக்கா உயிரோடவே இருக்காங்க. இசைக்கு தான் சாமி மாதிரி வந்து உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கான். நீ அவனை ஏத்துக்கிட்டு வாழ்றதாம நல்லது. காயத்ரி மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அவ நேசிச்ச பையனோட அவளை சேர்த்து வைக்கணும்னு உனக்கு கொஞ்சமாச்சும் தோணுதா? செலியனை யார் கடத்தினான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உன் சைட்ல இருந்து ஏதாச்சும் முயற்சி இது வரைக்கும் எடுத்திருக்கியா? இசைக்கு ஒன்னும் காயத்ரிக்கு நல்லதெல்லாம் பண்ணல. சொல்ல போனா காயத்ரியோட வாழ்க்கையே அவன் அழிச்சிருக்கான். சஞ்சய் மட்டும் இசைக்கு தான் செலியனை கடத்தினான்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டா இசைக்கு கட்டின தாலிய தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரிக்கு செலியனை நானும் அத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அது மட்டும் இல்ல, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியும் கேட்காம என் கழுத்துல நீ தாலி கட்டினல, அதுக்கும் அத்தை கிட்ட போய் நான் நியாயம் கேட்பேன். ஆறுமுகம், உன் தங்கச்சியும் இசைக்கியும் நல்லபடியா கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனை நிறைவேற்றிட்டு வரணும்பா. உன் காரை கொஞ்சம் கொடுத்து அனுப்புறியாப்பா? சரிங்க சித்தி. ஸ்னேகா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சிந்து தான் உன்னை ஜெயிச்சுட்டு இருந்தா. இனிமேல் ஒரு ஆக்ஷன்லயும் நீ தான் சிந்துவை ஜெயிக்க போற. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் எல்லாத்தையும் அங்க சொல்றேன்.